சம்டைம்ஸ் தியாக்கு வந்து கேமரா எடுத்தாலே பிடிக்காது முன்னாடி. இப்போல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பண்ணுறாங்க. கேமரா எடுத்தாலே ஐயோ ஏதோ நம்மளை பண்ண சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஓடிடுவா. கோவம் வந்தா என்ன பண்ணுவீங்க? பண்ணுங்க. கோவம் வந்தால் என்ன பண்ணுவேன்? தியா அது மாதிரி வந்து அப்பாவுக்கு வீடியோ எடுக்க தெரியும், வீடியோ எடிட் பண்ண தெரியும், கண்டென்ட் பண்ண தெரியும். இன்ஸ்டாகிராம் ஒரு கலக்கலாமா? லோவா ABC அவ பன்முக பாடல்கள்லாம் அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா தியாக்கு? அப்பா. உனக்கு யார் கூட கண்டென்ட் பண்ண பிடிக்கும்? அப்பா. யார் உன்னை திட்டுவா? அம்மாவா அப்பாவா? யார் திட்டுவா? யார் திட்டுவா? இவ்வளவு பெருசு பிடிக்குமா? ரவி விஜய் பாபா. டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு பேபி இன்ஃப்ளூயன்சர்னு சொல்றதா இல்ல என்ன சொல்றதுன்னு தெரியல, கியூட் ஓவர்லோட் மாதிரி என் எதிர்க்க ஒரு பாப்பா உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு வந்து பேபி இன்ஃப்ளூயன்சர் தியா மற்றும் அவங்களுடைய பேரண்ட் அப்பா நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். தியா எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய். எப்படி இருக்கீங்க? அழகா இருக்கே காஸ்டியூம். யார் போட்டு விட்டா? அம்மா. இந்த பிளேயை பிடிச்சு வச்சு எப்படி நீங்க அந்த வீடியோ எல்லாமே எடுத்தாலும் அது பெரிய டாஸ்க் இல்ல? கண்டிப்பா பெரிய டாஸ்க். எப்படி இது பாசிபிள் ஆகுது? தியா வந்து ஒரு 1.5 இயர்ஸ்லேருந்தே நாங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். எடுத்தோன்னே இப்போ வீடியோன்னு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக அப்செட் ஆகிடுவாங்க, கண்டிப்பாக நடிக்க மாட்டாங்க. கொஞ்சம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், பேசணும், என்ன ஸ்கிரிப்ட் எடுக்க போகிறோமோ அது ரிலேட்டடாக சில விஷயங்கள் சொல்லணும். அவங்க பண்ணி காட்டுவாங்க, நிறைய அப்ரிஷியேட் பண்ணணும். அப்புறம் தான் நம்ம கேமரா ஆன் பண்ணோம். சம்டைம்ஸ் தியாக்கு வந்து கேமரா எடுத்தாலே பிடிக்காது முன்னாடி. இப்போல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பண்ணுறாங்க. கேமரா எடுத்தாலே ஐயோ ஏதோ நம்மளை பண்ண சொல்ல போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஓடிடுவா. கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மறைச்சி வச்சு எடுப்பேன். சம்டைம்ஸ் கோப்ரோ வந்து செஸ்ட்டில் கனெக்ட் பண்ணி அப்படியே கேஷுவலாக பேசுகிற மாதிரிலாம் வீடியோஸ் இதெல்லாம் எடுத்திருக்கோம். பழைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்து போர்ட்ரேட்டில் ரெஸ்டரேஷன் பண்ணி போட்டிருந்தோம். என்ன வயசாகுது ஆக்சுவலா? 2.11 செப்டம்பர் வந்தால் 3 இயர்ஸ். அப்போ இந்த சின்ன வயசுக்குள்ள எப்படி அந்த கண்டென்ட் உள்ள எப்படி புகுத்துறீங்க? திணிக்கிறீங்களா குழந்தைக்குள்ள? அப்படி கிடையாது. நிறைய கேள்விகள் வந்து தியாவே கேட்பா. என்கிட்ட ஜென்ரலாக சில கேள்விகள் கேட்பா. ஈவன் நம்ம லாஸ்ட் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அப்பா கொரட்டை விடாதப்பா, நைட்டு வந்து கொரட்டை விட்டா கடுப்பாயிடும்ப்பா, வாயிலே குத்திடும்ப்பா அப்படின்னு சொல்லலாம். ரியலாக நடந்த ஒரு விஷயம். கண்டென்ட்டாக அப்படியே மாத்துறது தான். அப்படி விட்டுறாடா கொட்டை, அப்படிலாம் பண்ணாதடா. மோஸ்ட்டாக நாங்கள் பண்ணுற எல்லா வீடியோவுமே வந்து ரெகுலராக தியா சொல்கிறது தான். சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க, சொசைட்டிக்கு ஒரு விஷயம் நம்ம பண்ணணுங்கிறதுக்காக கண்டென்ட் போகிறோமே தவிர மற்ற எல்லாமே ரெகுலராக தியா பண்ணுறது தான் நீங்கள் பார்க்குறதெல்லாம். எனக்கு அந்த கண்டென்ட்ல ஸ்பெசிஃபிக்காக பிடிச்சதுன்னா, இப்போ இருக்க நிறைய பெரியவங்க ஒரு சில விஷயங்கள் கேட்க மறுப்பாங்க. அப்பா ஜாதினா என்னப்பான்னும் பொழுது என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த கண்டென்ட் பண்ணணும்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி தோணுச்சு? எனக்கு ரீசெண்டாக ஒரு நியூஸு உங்களுக்கும் தெரியும். அந்த நியூஸை பேஸ் பண்ணி எனக்கு ரொம்ப எனக்கு ஒரு ஆதங்கம் இருந்துச்சு அந்த நியூஸில். அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு வீடியோ பண்ணலாமேன்னு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை நான் என் வயசில் இந்த விஷயத்தை ஒரு கண்டென்ட்டாக போடும்போது எத்தனை பேர் கேட்க போகிறாங்க? இது சின்ன பிள்ளையாக ஒரு பொண்ணு சொல்லும் போது அது எத்தனை பேர் எவ்வளோ ரீச் ஆகும்? நீங்கள் அந்த கமெண்ட் செக்ஷன் எடுத்து படித்து பார்த்தாலே தெரியும். அவ்வளோ பேர் வந்து இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சது நிறைய பேருக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்டை கொடுத்துருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. அப்படி தான் அந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணோங்கிற தாட்டே வந்து என்னென்னா, ஒரு சின்ன பிள்ளை சொன்னால் அது ஒரு பயங்கரமாக ரீச் ஆகும் அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் சொல்லி கொடுக்கும்பொழுது அதுக்கப்புறமா அவள் கேட்டாள் அப்படின்னா என்ன, அதை நீங்கள் டீச் பண்ணீங்களா பாப்பா? கண்டிப்பாக. ஏன்னா ஒரு நம்மளுக்கு எப்பவுமே ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எல்லா விஷயமும் ஒரு கேரக்டர் எல்லாமே அதுக்கப்புறம் பில்ட் ஆகும். நான் கண்டிப்பாக கற்று தருவேன் பிள்ளைக்கு ஜாதினா என்னன்ட்டு. இது என்னப்பா அப்படின்ற பல விதமான கேள்விகளை உங்ககிட்ட எழுப்பியிருக்காங்களா? கோவம் வருது இல்லை, தியாவுக்கும் கோவம் வரும். அது மற்றவங்களுக்கு கோவம் வரதை பார்க்கும்போது தியாவுக்கு வந்து உண்மையே புரியல, இப்படியும் ஒரு ரூபம் ஒரு முகம் இருக்கா மனுஷங்களுக்கு. ஏன்னா எல்லாம் ஆசையாக பேசி தான் பழகிருக்காங்க, கோவமாக பேசி பழகினது இல்லை. ஸோ அந்த முகத்தை பார்க்கும்போது தியா கேட்பா, ஏன்பா கோவப்படுறாங்க, கோவத்தை உனக்கும் தான் வருது இல்லை அப்படின்னு நான் ஜஸ்ட்டு சொல்லுவேன். பட் இருந்தாலும் அந்த கோபங்கிறது தியாவுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு வெளியில் பார்க்கும்போது. உங்களுக்கு கோவம் வருமா தியா? பயங்கரமா கோவம் வரும். கோவம் வந்தா என்ன பண்ணுவீங்க? பண்ணுங்க. கோவம் வந்தா என்ன பண்ணுவேன்? ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்களா வீடியோக்கு, அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. பேர் சொல்லி ஹாய் சொல்லுங்க. சூர்யா, ஹாய் சொல்லுங்க. சிவு, சிவு, பதிஷா, வதிஷா, அகஸ்தியா. அகஸ்தியா. ஓகே.
எல்லாரும் வீடியோ பார்ப்பாங்களா? பாப்பாக்கு எங்க போறீங்க தியா? வாங்க. கம். ஓகே. ஹாய். 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 அப்பாக்கு வந்து எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அந்த பெண் பிள்ளைகள் மேல வந்து ஒரு தனிப்பட்ட அபிப்பிராயம். ஃபர்ஸ்ட் தியாவை கையில வாங்கியிருப்பீங்கல்ல லேபர் வார்ட்ல, அந்த மொமெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக. என்னன்னா செப்டம்பர் 2 தியா பிறந்தாங்க. அதுக்கு 1 day பிஃபோர் போய் நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தோம். லைக் 5.5 hours 4 hours into maternity இருந்தாங்க. அன்னைக்கு ஏர்லி மார்னிங்கே வந்து ஒரு 3 o'clock போல் நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கோம். டைம் ஆகும் சார், வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ வெளில வந்தேன், ஹாஸ்பிட்டல் வெளில வந்தேன். மேலே இருக்காங்க, நான் வெளில வெயிட் பண்ணுறதுக்கு வெளில வந்து நிற்கலாமேன்னு சொல்லிட்டு வெளில வந்து ஒரு 4 o'clock இருக்கும். இன்னைக்கு நம்மளுக்கு குழந்தை பிறக்க போகுது, என்ன குழந்தையா இருக்கும்னு தெரியல. நம்ம என்ன குழந்தையா இருந்தாலும் நம்ம வந்து அதை பெஸ்ட்டாக வளர்க்கணும், அதுக்கு என்ன அது ஆசைப்படுதோ அதை கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு ஒரு மனசில் நினச்சிட்டு இருந்தேன். பேபி ஆஃப் நந்தினி, அவங்க அம்மா பேர் தான் சொன்னாங்க. கேர்ள் பேபி பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னே செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. டாக்டர் வந்து ஃபர்ஸ்ட் அப்பாட்ட கொடுங்க அப்படின்னா நான் தான் வாங்கினேன். வாங்கிட்டு பார்த்தேன் தியா குட்டி. அப்பே அந்த நேம் வந்து எங்க மைண்ட்ல இருந்துச்சு. எங்க அப்பா தான் அந்த பிரெக்னன்சி டைம்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தீங்களா? இல்ல, இந்த நேம் நிறைய நேம்ஸ்ல அந்த தியாங்கிற நேம் வந்து எங்களுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ்ட் இருந்துச்சு. எங்க அப்பா தான் அந்த நேம் வந்து சஜஸ்ட் பண்ணாரு. அந்த இனிஷியல் ஸ்டேஜ் வாஸ் we have லேட் நைட்ல முழிக்கணும் அதெல்லாம் இருந்தாலுமே அந்த ஒரு கியூட் மொமெண்ட்ஸ் வந்து unforgettable things. கண்டிப்பா. அரௌண்ட் ஒரு 5 months இருக்கும். நான் ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். நான் if I'll share with you. அந்த வீடியோவில் வந்து நான் தியாட்ட சொல்லியிருப்பேன், தியா அது மாதிரி வந்து அப்பாவுக்கு வீடியோ எடுக்க தெரியும், வீடியோ எடிட் பண்ண தெரியும், கண்டென்ட் பண்ண தெரியும், இன்ஸ்டாகிராம் ஒரு கலக்கலாமா அப்படி. நீங்க இன்ஸ்டால ஆக்சுவலா இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கீங்க. அப்பா மேக் பண்ண வீடியோ அது பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு we started with 0 followers. அப்பையிலேருந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் அன்னைக்கு தான் கிரியேட் பண்ணேன். அன்னையிலேருந்து we started making videos. Okay. And now we are hitting close to 150K. Yes. சூப்பரா பாட்டு பாடுறீங்க, நீங்க பாடுங்க ப்ளீஸ் எனக்காக. என் பக்கத்துல அந்த பாட்டுல இன்னொரு பாட்டு நான் பாடுவோம்ல. அப்பா நீ தூங்கும்போது காது கிட்ட வச்சிருவேன் அந்த பாட்டு. என்ன பாட்டு இது? பாடு. தூளிலே சூப்பர் தியா, அழகா பாடுனீங்க. கிளாப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நீங்க கிளாப் பண்ணுங்க. ஏய் தியா தியா ஏபிசிடி சொல்லு பார்க்கலாம். ABCD EFG HIJ LPP QRS TUV WS IMG லோவா ABC. அவ பன்முக பாடல்கள்லாம் யார் சொல்லி கொடுப்பா உங்களுக்கு ஹோம்வொர்க் எல்லாம்? அம்மாவா அப்பாவா? அப்பா. அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா தியாக்கு? அப்பா. அப்பா. உனக்கு யார் கூட கண்டென்ட் பண்ண பிடிக்கும்? அம்மா கூடவா அப்பா கூடவா? அப்பா. யார் உன்னை திட்டுவா, அம்மாவா அப்பாவா? யார் திட்டுவா? யார் திட்டுவா? தியா பயப்படாம சொல்லு தியா. அப்பா. அம்மா எங்க விட்டு வந்தீங்க? வடி பாக்கம். அம்மா பீச்சுக்கு போயிருக்காங்களா தனியா? தியாவை விட்டு போயிருக்காங்களோ? இல்ல. தியா அம்மாக்கு ஃபோன் பண்ணி பேசலாமா? எங்க இருக்காங்கன்னு கேட்கலாமா அம்மா கிட்ட? வீட்ல தான் இருக்கா. தெரியல, அம்மாட்ட கேளு. பேசுமா? எங்க இருக்காங்கன்னு கேளு. ரெடியா? ரப்பால. என்னப்பா? ரவி தாத்தா. தாத்தாவா? அப்பா பீச்ல இருக்கியா? இருங்க அம்மா எடுக்கட்டும். அப்பா பீச்ல இருக்கியாமா? பீச்லயா? பீச்ல இருக்கியா? பீச்ல இருக்கல, வீட்ல இருக்கேன். வீட்லயா? வீட்ல. வரியா வீட்டுக்கு வரியா? வரேன். பை. ஓகே, see you, bye. See you, bye. தியா படம் பாப்பீங்களா தியா? பாப்பா. யார் பிடிக்கும் தியாக்கு? விஜய் பாபா. விஜய் மாமா பிடிக்குமா? ஏன் விஜய் மாமா ஏன் பிடிக்கும்? என்ன பண்ணாரு விஜய் மாமா உங்களை? பேடாஸ் பிடிக்குமா? பேடாஸ் பாடி காட்டுறியா எனக்காக ப்ளீஸ்? பேடாஸ் வா. தாவ மூடிட்டு. பேடாஸ் வா. ஐயோ பேடாஸ் வா. கை தட்டுங்க. ஏய்
சர்ப்ரைஸ் தாங்க. ஏய் சர்ப்ரைஸ் தாங்கப்பா பிள்ளைக்கு. எவ்வளவு பிடிக்கும் விஜய் சார் சொல்லுங்க. அவ்வளவு பெருசு பிடிக்குமா? ரவி விஜய் பாபா. தியா ஃப்ரெண்ட்ஸ். ஏய் நம்ம சொசைட்டி எடுத்துக்கிட்டா நிறைய ஸ்டீரியோ டைப்டான திங்கிங் எல்லாமே இருக்கு. பொண்ணுனா இப்படி இருக்கணும், பொம்பளை பிள்ளைங்கன்னா இப்படி தான் வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. நம்ம ஒரு விஷயத்த பார்த்து வளர்ந்துருப்போம். ஆனால் அடுத்த ஜென்ரேஷன் போகிறப்போ இதெல்லாம் கண்டினியூ ஆகக்கூடாது, நமக்குள்ள ஒரு கவனம் இருக்கும்ல. நீங்கள் தியா கிட்ட இந்த விஷயம் அவங்க தெரியாமல் வளர்ப்பேன், இல்லை இதெல்லாம் புரிய வச்சு வளர்ப்பேன் அப்படின்னா என்னென்ன? லைஃப்பில் எல்லாமே வந்து நம்ம கண்ட்ரோலில் இருக்காது அப்படிங்கிற விஷயத்த நான் தியாக்கு நிறையா தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா தியா என்ன நினைப்பாங்க, நான் அதை பண்ணணும்னு நினச்சேன், அதை நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைப்பாங்க. அது பண்ண முடியாது, அது எப்பயுமே நம்ம கண்ட்ரோலில் இருக்காது அப்படிங்கிற விஷயத்த நான் கற்றுக் கொடுக்கணும்னு நினைப்பேன். இந்த 2 விஷயம் தான். தியா கிட்ட இருந்து நீங்களா இருக்கட்டும், உங்களுடைய ஒய்ஃபா இருக்கட்டும், சின்ன பிள்ளைகிட்ட இருந்து நம்ம இந்த விஷயத்த கற்றுக்கிட்டோன்ற மொமெண்ட் இருக்கா ஏதாச்சும் ஒன்று? நிறையா இருக்குது ஆக்சுவலாக. தியாக்கு வந்து என்னென்னா அனிமல்ஸ்னால் ஒரு தனி பாசம். அனிமல்ஸ்னால் என்ன கேட்பானா, நாங்கள் யாரும் யோசிச்சது இல்லைல்ல. மாடு இருக்கும், இப்போ நைட்டு இந்த மாடு எங்கே போவோம் அப்படின்னு கேட்கும். மழை பெய்யுது, மாடு எங்கே போவோம் அப்படின்னு கேட்கும். கேட்டுட்டு வந்து நம்ம பார்க்கிங்கில் விடலாமா, நம்ம பார்க்கிங்கில் மாடை உட்கார சொல்லலாமா, அந்த மாதிரி விஷயங்கள். ஒரு 5 அறிவு ஜீவன் மேலே வந்து ஒரு பாசம் இருக்கும் தியாக்கு தனியாக. ரூல்ஸ் அண்ட் ஃபாலோ த ரூல்ஸ் அப்படிங்கிறது வந்து தியா வந்து திரும்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும். ஒரு ரூல் இருக்குது அப்படின்னா தியாக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ரூலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும். அதையும் ஃபாலோ பண்ணுவாள். அந்த ரூலை மீறி போக மாட்டேன், நம்மளையும் ஃபாலோ பண்ண விட மாட்டேன். எப்படி சிரிப்பேன், எப்படி ஆச்சரியமா பார்ப்பேன், எப்படி ஆசையா பார்ப்பேன், எப்படி இலக்காரமா பார்ப்பேன், எப்படி அழுவேன், எப்படி முறைச்சு வைப்பேன், முறைச்சு பார்ப்பேன், எப்படி ஆச்சரியமா பார்ப்பேன், எப்படி ஆசையா பார்ப்பேன். செம்ம கடுப்பா. ஏன்னா நம்பர்னே தெரியல, மனசு வச்சுட்டு வெளில ஒன்று பேசுகிறாங்க. பீக்கோ சொல்லு, நம்ம தான் புரிஞ்சு நடந்துக்கணும். தியாவுடைய ஃபியூச்சரை பார்க்க உங்களோட சேர்ந்து நாங்களுமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு எங்களுடைய மனதார நாங்கள் வாழ்த்துறோம். தேங்க்யூ. நாங்கள் கூப்பிட்டதும் தியாவை வச்சு எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், முடியுமா முடியாதா எதுவுமே யோசிக்காமல் கேட்ட உடனே வந்து பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். பாய். ஃப்ளைங் கிஸ் கொடுத்துருவேன்.